ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வெந்தயக்கீரையை வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ணிடலாம். புளிக்குழம்பு காரக்குழம்பு பண்ணிடலாம். இது நான் 5 நாள்லேயே எடுத்துட்டேன். நான் இன்னும் ஒரு 2 நாள் விடலான்னு பார்த்தா நேற்று மழை நாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. இது 5 நாளில் வந்த வளர்ச்சி. நல்லா இளங்கீரையாக இருக்குங்க. கொஞ்சோண்டு போட்டேன், ஒரு 3 டீஸ்பூன் அளவு. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு செய்கிறதுக்கான கீரை கிடச்சிருச்சு. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு வேறு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்ன செய்யலான்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா க்ளீனாக அலசியாச்சு, மண் இல்லாமல் சுத்தமாக அலசியாச்சு. நல்லா ஒரு 4 கைப்பிடி அளவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. இப்போ இதை வச்சு ஹெல்த்தியாக இந்த காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு தேவையான ஐட்டம்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து இதில் முருங்கைக்காய் வத்தல் போட்டு நான் வைக்க போகிறேங்க. நிறைய பேர் கேட்டாங்க, முருங்கைக்காவில் வத்தலை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. அதனால் நான் இந்த டிஷ்ஷு செஞ்சு காட்டுறேங்க. இது நல்லா காய வச்சு வத்தல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இப்போ இதையும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறான்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இதுக்கு 50க்கும் அதாவது ஒரு 30 கிராம் புளி நான் எடுத்திருக்கேன். 30 கிராம் புளி ஊற போட்டிருக்கேன். இதிலே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பை போட்டு ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு ஊறிடும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டிருக்கேங்க. அடுத்து சாம்பார் வெங்காயம் ஒரு 100 கிராம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10-20 பூண்டு இருக்குது. ஒரு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள். 30 கிராமுக்கு நான் ஒரு 50 கிராம் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தாங்க இருக்கும். ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா அரைச்சிட்டு திக்கு பால், முதல் பால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். மீதி பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி. முதல்ல கேஸில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அடுத்து தக்காளி ஒரு 3 பழம் நான் அரிஞ்சு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். அரைச்சிட்டு அடுத்து நம்ம எப்போ போடலாம் நான் சொல்கிறேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம். கடாயை சூடு ஏறட்டும். இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். எண்ணெய் காயட்டும். தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நல்லெண்ணெயில் இந்த வெந்தயக்கீரை எடுத்து இப்படி போட்டுடலாம். வெந்தயக்கீரையை குழம்புல போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அதில் மருத்துவ பயன்லாம் அப்படியே போயிடும். நிறைய பேர் குழம்புல போட்டு கொதிக்க வைக்கிறாங்க. அதனால் ஒரு யூஸும் கிடையாது. நான் எப்படி பக்குவமாக செய்யணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே லைட்டாக வதக்கி விடணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதுங்க. புதினா வதங்குற டைமிங் தான். இப்போ தீயை கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். வதங்கட்டும். இவ்வளோ கீரை வதங்கின பிறகு எவ்வளோன்னு இருக்கும் பாருங்கள். வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை அரைச்சிட்டு வந்துடலாங்க. தக்காளி கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சா போதும். அது இருக்கட்டும். இந்த கீரையை லைட்டாக வதக்கி விட்டுருவோம். தண்ணி இன்னும் எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. இந்த நல்லெண்ணெயிலேயே வதங்கணும். அவ்வளோதான், வதங்கிருச்சு பாருங்கள். எவ்வளோ குயிக்காக வதங்கிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். இதை அதிகபட்சம் 2 நிமிஷம் தாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். அவ்வளோதான். இதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். இதோட மருத்துவ பயன் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கணும்னா இந்த மெத்தடில் செஞ்சால் தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம போட்டு ரொம்ப கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா ஒன்றுமே இருக்காது. அதோட சத்து எல்லாமே போயிடும். எந்த கீரையுமே அதிகமாக வேக்காடு கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் தூக்கலாகவே ஊற்றிப்போம். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுப்போம். சீரகம் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பொரிக்கும். அதுக்குள்ளே நம்ம பொரியறதுக்குள்ளே புளியை கரைச்சிடலாம். கடுகு பொரியறதுக்குள்ளே புளி கரைச்சாச்சு. நான் கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன் புளி.
இந்த வெந்தயக்கீரை குழம்புக்கு வந்து எப்போவுமே வந்து புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் வந்து தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கேன், திக்காகவும் இல்லை. இப்போ இது இருக்கட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பச்சை மிளகாவையும் பூண்டையும் இதில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த சாம்பார் வெங்காயத்தையும் கருவேப்பிலை வந்து எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுத்து கீழே போட மாட்டாங்க. கருவேப்பிலையை முழுசாக போட்டு தாளிக்காதீங்க எப்பவுமே. பொடியாக கட் பண்ணால் தான் குழம்போடு கலந்துரும். ஏற்கனவே நம்ம வந்து கீரையும் போட போகிறோம், அதனால் கீரையாக இதுவும் கலந்துரும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதங்கட்டோங்க. ரொம்பவும் ப்ரௌனாக வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி. அது தொப்பி மாதிரி கழண்டு வரும் அந்த சாம்பார் வெங்காயம். அந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ இந்த குழம்பு மிளகாத்தூளை இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவு இருக்குங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. போட்ட உடனே நீங்கள் வந்து தக்காளி எடுத்து ஊற்றிடுங்க. தக்காளி நான் அரைச்சதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க, இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து தீஞ்சிரும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ரெண்டுமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஜாரில் கொஞ்சமாக அந்த புளி தண்ணியை ஊற்றி கலக்கி அதையும் ஊற்றிடுங்க. அதுலேயே புளி தண்ணி அப்புறம் ஊற்றலாம். இது அப்படியே வந்து தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். அதுக்குள்ளே தேங்காவை கீரி அரைச்சிட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் கீரி போட்டாச்சு, இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே எப்படி இருக்குது பார்ப்போம். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. 3 நிமிஷத்துக்கு மேலே விடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். இதில் வந்து இந்த புளியை தூக்கி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். உப்பு கரெக்டாக இதாக பார்த்துப்போம். உப்பு கரெக்டாக இருக்குங்க, மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நல்லா அரைச்சாச்சுங்க. இவ்வளோ தான், இந்த ஒரு முறை தான் எடுப்பேன். மீதியை வந்து நம்ம வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே திக்காக எடுத்துக்கலாம் பால். குழம்பு கொதிக்குதா பார்ப்போம். நல்லாவே கொதிக்குதுங்க, குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் வத்தல் இருக்கு இல்லைங்களா, இப்போ இதை போடலாம். நான் கொஞ்சம் குழம்புன்றதுனால நான் சும்மா ஒரு 10 பீஸ் போடுறேன். நல்லா கலக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் கிட்ட கொதிக்கிட்டேங்க. அவ்வளோதான், மொத்தமே வந்து இந்த திக்கு பால் இவ்வளோதாங்க கிடச்சிருக்கு. நான் ஒரு முடி தேங்காயில் எடுத்த பால் ஃபுல்லாக ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். முருங்கைக்காய் வந்துருச்சா பார்ப்போம். ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், முருங்கைக்காய் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து இந்த வெந்தயக்கீரை எடுத்து போட்டுடலாம். இதில் நல்லா கிண்டி விட்டுருங்க. வெந்தயக்கீரையும் கொதிக்கக்கூடாது, இந்த தேங்காய் பாலும் கொதிக்கக்கூடாது. அடுத்து இந்த தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம். லேசாக ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தாங்க, கொதிக்கவே கூடாது. அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணினா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மண்டை வெல்லம் இது போடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அமக்கலமாக இருங்கங்க. ருசி அப்படியே தூக்கி கொடுக்கும். தாராளமாக சாப்பிட்லாம். சுகர் வீட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி அடிக்கடிக்கு நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்துங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது இதில் கொத்தமல்லி போட்டுப்போம். கொத்தமல்லி, முருங்கைக்காய், அடுத்து தேங்காய் பால், வெந்தயக்கீரை எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. இந்த குழம்பை சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ஆரோக்கியங்க. நம்ம வந்து வெந்தயத்தில் வந்து வெந்தய குழம்பு வச்சுருப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை வெந்தயக்கீரையை போட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் வந்து வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் தேவாமிர்தம் மாட்டம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தும் கூட. இந்த குழம்பு சாப்பிட்டோம்னா ரொம்ப புத்துணர்ச்சும் ஆரோக்கியமும் அப்படி இருக்கும் உடம்புல. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.